அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, மகான் அருணையனார் பெருமானோட முதல் சிலை நேற்று செங்கல்பட்டு இருக்குன்ற மாலமுருகன் திருக்கோவிலில் முருக பக்தர்கள் கையால் கொடுக்கப்பட்டது. சரியாக நேற்று காலையில் கிளம்பும் போது எனக்கு தியானத்தின் உத்தரவு, குமரன் கார்த்திகேயனில் 2 பேர் வருவாங்க, அவங்க கையால் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொடுக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. நான் அதே போல் நேற்று போனோடனே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கேன். அந்த நேர்காணல் விரைவில் வரும். நாளைக்குல அடுத்து நாளை மறுநாள் வரும். முடிச்சுட்டு ஐயா கிட்ட சொன்னால், ஐயா சரியாக 11 மணிக்கு குரு ஓரையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு குரு ஓரையில் அருணையனார் பெருமானுக்கு தீபாரதனை காட்டி, குமரன் கார்த்திகேயன்ற பேரில் வந்திருக்கீங்களா? 2 பேர் வந்திருந்தாங்க. ஒரு குழந்தை தமிழ் குமரன்ற பேர் முருகப்பெருமானை வேண்டி பிறந்த குழந்தை. அந்த கையால் தான் அருணையனார் சிலை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கார்த்திகேயன்ற முருக பக்தரும் சேர்ந்து கொடுத்தாரு. ஒரு பெரிய இறைவன் இருக்காரா, முருகப்பெருமான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரா, இதை இறைவன் தான் வழி நடத்துகிறான்ற ஒரு உதாரணம், ஒரு சம்பவம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த சிலை 20 கிலோ வெயிட்டு, 21 கிலோ சரியாக சொல்லணும்னா. ஒரு 2 பேர் சேர்ந்து தூக்க முடியும், இல்லை ஒரு ஆள் தூக்கினா கூட கொஞ்சம் சிரமப்பட்டு தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே குமரவேல் ஐயா அந்த சிலையை வாங்கினதுக்கப்புறம் அந்த சிலை மீது முருகப்பெருமான் அவர் மூலயமா இறங்கி அந்த அருள் அந்த சிலையை தூக்குனது உண்மையிலே என் கண் கலங்கிடுச்சு. அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அங்கே இருந்த எல்லாருக்குமே அருள் வந்தது. அந்த சிலையை அவர் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு முருகர்கிட்ட பேசுகிறார், அப்படியே முருகரை கொண்டாடுறார், முருகரை கொஞ்சுறார். அவ்வளோ தீபாரதனை காட்டும் போது என்னை அறியாமல் நான் கண் கலங்கிட்டே இருக்கேன். எந்த சக்தி அவரை இந்த 20 கிலோ சிலையை சர்வசாதாரணமாக தூக்கி ஆட வச்சுதோ அந்த சக்தி தான் நம்ம முருக சக்தி. அந்த சக்தி தான் நம்ம கூட இருக்குது. இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமாக நிகழ்வாக என்னால் கடந்து போகவே முடியல. ஏன்னா என்னோடய முருகர் ஆராய்ச்சியிலும் கர்ம ஆராய்ச்சியிலும் நான் எத்தனையோ விஷயங்களை, அற்புத அதிசயங்களை பார்த்துருக்கேன். பார்த்து சாதாரணமாக கடந்து போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் 100 சிலை கொடுக்கணும். அதில் முதல் அருணையனார் சிலை இப்படிப்பட்ட கோவிலில் வந்திருக்கு. அதுவும் கல்வேல் கிடச்ச கோவிலில் வந்திருக்குன்னா அது இறைவன் நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிறப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்கிறேன். ஒரு பெரிய செயலை செய்கிறப்போ உங்கள் மனம் அடங்க ஆரம்பிச்சிடும். அதை நான் இந்த சம்பவத்தப்போ உணர்ந்தேன். இது வரைக்கும் எத்தனையோ தடவை இமயமலை பயணம் போயிருக்கேன், எத்தனையோ தடவை நிறைய முருகப்பெருமான் அதிசயங்கள் அற்புதங்கள் உணர்ந்திருக்கேன். அப்போ கூட என்னோடய மனம் அடங்கலாம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே என்னோடய மனம் ரொம்ப அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கொடுக்குற வரைக்கும் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை முருகப்பெருமான் சர்வசாதாரணமாக நிகழ்த்தி காட்டினார். இந்த சிலை கொடுக்க வந்த முருக பக்தர்கள் எல்லாருமே அவங்க முருகராக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் பல தூரத்துலேருந்து வந்தாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க, மயிலாடுதுறையிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே முருகப்பெருமான் முருக சக்தியை ஈர்த்து கொண்டு வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். விரைவில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அக்டோபர் மாதம். அப்போ கண்டிப்பாக எல்லா முருகர் அடியார்களும் கலந்துக்குங்க. அருணையனார் பெருமான் சிலைக்கு நம்ம கையிலே பிரதிஷ்டை பண்ணுவோம். நானும் கலந்துக்கிறேன். சொல்ல வார்த்தை இல்லை. இந்த நிகழ்வு நேற்று ஒரு நாள் ஆச்சு நான் அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ அற்புதம் அதிர்ச்சி. அவங்க எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஐயா. கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனேன்ற வாசகம் எனக்கு தோன்றப்போ தெரியல அது இவ்வளோ தூரம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே முருகர் அற்புதம் அதிசயம் தான். அடுத்த சிலை பெங்களூரில், அதுவும் முருகப்பெருமான நாள் உருவாக்கி கொடுப்பார் நம்புறேன். சிலை தயாராகிட்டு இருக்கு. 3வது சிலை ஒசூர் பாலமுருகன் கோவிலில். இந்த எல்லா பணிகளுமே என் காலத்திற்கு பிறகும் கண்டிப்பாக என்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் பிறந்து முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். 100 சிலை கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கோவில் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஊழ்வினை கர்மவினை எதிர்த்து நம்ம செய்கிற விஷயம். அதில் கண்டிப்பாக என்னால் முடிந்த வரைக்கும் இருக்கிற சிலைகளை நான் கொடுக்குறேன். இந்த பணியை கண்டிப்பாக முருகரே ஒரு ஆளை நியமித்து செய்ய வைப்பார். இல்லை 100 சிலையும் என் கையிலே கொடுக்கணும் அந்த பாக்கியம் வந்தாலும் அதுவும் இயற்கையை நடத்தும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இறை சக்தியை உணரணும், இயற்கையை உணரணும்னா யார் மேலேயுமே பொறாமப்படாதீங்க. யாரை பற்றியுமே தெரியாதவங்களை பற்றி பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நினைக்காதீங்க. யாராவது இன்னொருத்தவங்க பற்றி உங்ககிட்ட புறம் பேசுனாங்கன்னா எனக்கு அது கேட்குற பழக்கம் கிடையாதுங்கன்னு சொல்லி கடந்து போயிடுங்க. இது எல்லாமே படிப்படியாக நீங்கள் செய்ய இயற்கையை உங்கள் கூட பேசுகிறதும் இறை சக்தி உணரக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை மாறும்ன்றது ஒரு பெரிய உண்மை. இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயம் நடத்தியிருக்காரு. அதில் இந்த அருணையனார் சிலை கொடுக்குற அதிசயமும் அற்புதமும் நான் கண் முன்னாடி நம்ம இந்த கால தலைமுறை பார்க்குறோம். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.